நான் மலேசியா போறதா டிசைட் பண்ணிட்டேன். என்ன மாப்பிள்ளை இப்படி திடுதுப்புன்னு வந்து சொன்னா எப்படி? கல்யாண வேலைலாம் தலைக்கு மேல கிடக்க. இதுல ஒரு பிரச்சனை இல்லை ஆண்டி. நிர்மலா, ஆண்டி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண. இல்லங்க, எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஓ, இட்ஸ் ஃபனி. நிர்மலா, நீ படிச்சவ, இதை புரிஞ்சுக்கோ. இது ரொம்ப ரேர் சான்ஸ். இப்போ எனக்கு இது கிடைச்சிருக்கு. நான் இப்போ அங்கே போனா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். என் கேரியர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? அதெல்லாம் ஓகே. ஆனா மேரேஜ் நிச்சயம் பண்ணியாச்சு. கல்யாணத்தை தள்ளி போட முடியாதே. கல்யாணத்தை தள்ளி போடுச்சுன்னா உடனே நடத்திடுவோம். ஆனா அடுத்த வாரம் நான் மலேசியா போயே ஆகணும். அதனால இந்த வாரம் கல்யாணத்தை முடிச்சிருவோம். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. ஊர்ல எல்லாருக்கும் சொல்லி பெரிய மண்டபமா பார்த்து கல்யாணத்தை பண்ணணும்னு நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு மண்டபம்லாம் பார்க்கணும் இல்லையா மாப்பிள்ள? ஆண்டி, ஊரே கூடி நின்று பார்த்தாலும் கல்யாணம் நடக்க போறது எங்க 2 பேருக்கு தானே. இந்த மண்டபம் எல்லாம் வேண்டாம். கோயில வச்சு சிம்பிளா முடிச்சிடலாம். கல்யாணம் முடிஞ்சது ஃபிளைட் பிடிச்சி நான் மலேசியா போயிடுவேன்.